Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கமா இந்த ஒரு வார்த்தையை நம்ம தமிழ்ல அடிக்கடி சொல்லுவோம். யாரோ நேத்து வந்தாங்க. ஓகே, யாரோ ஒருத்தர் கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாரோ உனக்கு கால் பண்ணாங்க. யாரோ 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 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் த வேர்ட் யாரோ இன் இங்கிலீஷ். ஓகே, யாரோ அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸோட சேர்த்து ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, அதுக்கு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது, ஓகே, அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க ஆன்சர் பண்ணணும், யாருமே அமைதியா இருக்க கூடாது. டோன்ட் பி குவயட். ஐ நீட் யுவர் ஆன்சர்ஸ். யூ ஹாவ் டு டெல் மீ யுவர் ஆன்சர்ஸ் த்ரூ யுவர் காமெண்ட்ஸ். தப்பா இருக்குமே பயப்படாதீங்க, ஆன்சர் சொல்லிட்டே இருங்க. பிகாஸ் வி நீட் மோர் பிராக்டிஸ் இஃப் யூ வாண்ட் டு பிகம் மோர் ஃப்ளூவென்ட் இன் இங்கிலீஷ். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, யாரோ ஒருவர் அல்லது யாரோ, ஓகே, தமிழ்ல யாரோ அப்படின்னு சொல்லலாம், இல்ல யாரோ ஒருவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். யாரோ ஒருவர். இதுக்கு இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா somebody. ஓகே, somebody அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம், அல்லது someone அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். both are same, மீனிங்கும் சேம் தான். அப்ப என்ன வித்தியாசம்? அப்புறம் எதுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகள் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்க எல்லாருக்குள்ளே இருக்கும். அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா somebody is used in casual conversation, daily casual conversation. okay, casual conversation. அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நம்ம இந்த somebody அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். எழுதும் போது ரிட்டன் இங்கிலீஷ், இப்ப நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க இல்ல ஒரு இமெயில் எழுதுறீங்க அப்படின்னா இந்த somebody நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரிட்டன் இங்கிலீஷ்க்கு பொதுவா நம்ம இந்த someone அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். So someone is more formal when compared to somebody. Okay, so this one is formal. ஃபார்மல்னா ஒண்ணுமே கிடையாது. எப்படி நம்ம ஷர்ட்ல ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட் அப்படின்னு இருக்கு. ஃபார்மல் ஷர்ட்னா ஆஃபீஸ் போகும்போது நம்ம நீட்டா டக்கின் பண்ணி போட்டு போவோம், அது ஃபார்மல். ஸோ கேஷுவல் அப்படின்னா ஜீன், அந்த டிஷர்ட், ஐ மீன் ஷர்ட் பிரிண்ட் பண்ணது, ஓகே, லைன்ஸ் மாடலா இருக்கிறது, எப்படினாலும் போடுவோம். ஸோ அது கேஷுவல் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும். ஸோ ஃபார்மல் அப்படிங்கிறது நீட்டா நம்ம ரொம்ப பொலைட்டா, அதாவது ஒரு இடத்துல ரொம்ப நம்ம ரொம்ப பணிவா, ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்ம இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஃபார்மல் சிச்சுவேஷன். someone. கேஷுவல் சும்மா நம்ம கேஷுவலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு, அல்லது பொதுவா நம்ம இங்கிலீஷ் பேசும்போதே இந்த somebodyங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் டிஃபரன்ஸே தவிர ரொம்ப பெரிய அளவுல வித்தியாசம் கிடையாது. பட் ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஸோ இஃப் யூ ரைட் an email, if you want to send an email to someone, you have to use someone. இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ரிட்டன் இங்கிலீஷ்ல நீங்க somebody அப்படிங்கறத சொல்லாதீங்க. இந்த ரெண்டு வார்த்தையில எதுனாலும் நீங்க வச்சு பேசிக்கலாம். பேசும்போது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். எழுதும் போது someone. எழுதும் போதுனா ரொம்ப ஃபார்மலா எழுதும் போது நீங்க இதை மட்டும் எழுதுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும் போது அதுக்கெல்லாம் நீங்க somebody யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். பட் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Now I am going to explain the structure. ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெரிய லெவல்ல ஒன்றும் கிடையாது. பிகாஸ் we know tenses. Already we learned tenses, right? You know 12 tenses in English. அதே ஃபார்மேட் தான். ஆனா இந்த somebody, இந்த someone, இந்த வார்த்தைகளை நம்ம எதாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட்னா இவங்க தான் சப்ஜெக்ட். யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. somebody is knocking at the door. யாரோ உனக்கு கால் பண்ணாங்க. someone called you அல்லது somebody called you. so the called அப்படிங்கிறது verb, is knocking அப்படிங்கிறது present continuous. இந்த மாதிரி எந்த டென்ஸ் கூடனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த somebody அல்லது someone it should be the subject. பார்க்கலாமா? so now we are going to discuss about the structure for someone or somebody with many examples. Let's see. So this word someone or somebody, it doesn't have any proper structure. so இதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. டென்சஸ்ல நீங்க என்னென்ன ஸ்ட்ரக்சர் எந்தெந்த டென்சஸ்க்கு யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணாலே that is more than enough. ஓகே, ஸோ ரெண்டுல எந்த வார்த்தைனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பட் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
somebody and someoneக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்த்தாச்சு. ஓகே ரைட். யாரோ இங்க வராங்க, யாரோ இங்க வராங்க. You don't know about the person who comes here. உங்களுக்கு அந்த ஆளை பத்தி தெரியாது, யாருன்னே தெரியாது, பட் யாரோ. ஓகே, யாரோ, ரைட்? So someone is a word which is used to describe about the person. So you really don't know about the person. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது, அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? எழுதலாமா? ஸோ யாரோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும், அது எந்த டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ யாரோ ரெண்டுல எதுனாலும் போட்டுக்கோங்க, நான் வந்து someone எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ someone வருகிறார்கள், இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ், வர்றாங்க. ஓகே, ஸோ someone அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளை தான் குறிக்குது இல்லையா? அப்ப நம்ம வேர்போட நம்ம என்ன சேர்ப்போம்? பர்சனா இருந்தா சிங்குலரா இருக்கும் போது எஸ் சேர்ப்போம். எல்லாருக்குமே தெரியும், இது வந்து பிரசன்ட் டென்ஸோட ஒரு ரூல். ஸோ someone comes இங்கே, here. someone comes here, யாரோ இங்க வராங்க, யாரோ வீட்டுக்கு வராங்க. someone comes home, யாரோ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வராங்க. someone comes to office today. got it? next, யாரோ ஒருவர் இங்கே வந்தார்கள். உங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க, ஆமா இன்னைக்கு யாரோ இங்க வந்தாங்களாமே ஆபீஸ்க்கு, உனக்கு யாரும் தெரியுமா? யாரோ இங்க வந்தாங்க, ஆனா எனக்கு அவர் யாரும் தெரியாது, ரைட்? சோ யாரோ ஒருவர் வந்தார்கள், இது வந்து வந்தார்கள் அப்படிங்கிறது என்னது? பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? வந்தார்கள் பாஸ்ட், ரைட்? சோ யாரோ ஒருவர், someone அல்லது somebody எதுனாலும் போட்டுக்கோங்க. someone வந்தார்கள், பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது? you have to use past form of verb, right? come ஓட past form came. someone came, யாரோ ஒருத்தர் வந்தாங்க இங்க, here. someone came here, யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க. someone came home. யாரோ இங்க வருவாங்க, வீட்டுல சொல்றாங்க அம்மா அப்பா நாளைக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்றாங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் வராரு. ஓகே, ஃபியூச்சர், வருவார்கள், ஃபியூச்சர். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்டிங் என்னது? யாரோ. So someone, right? someone. ஃபியூச்சருக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? will. someone will வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. இதான் அதோட ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் followed by will and then verb. someone will come, யாரோ வருவாங்க இங்க. someone will come here. someone will come here, யாரோ ஒருத்தர் இங்க வருவாங்க, ரைட்? ஈஸியா இருக்கா? இதே இது பேசும்போது நீங்க கேஷுவலா சொல்லும் போது you can also use the word somebody. சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாமா? somebody comes here, somebody came here, somebody will come here. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதாங்க. சோ இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் வேற வேற டென்சஸ்க்கு நம்ம வந்து படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், யாரோ இன்று காலை உனக்கு கால் பண்ணினார்கள். யாரோ இன்னைக்கு காலையில உனக்கு கால் பண்ணாங்க, முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் ஆக்ஷன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி பண்ணுவீங்க? யாரோ, இந்த இடத்துல வந்து நீங்க somebody வச்சு கூட எழுதலாம், ரெண்டுமே ஒண்ணுதான், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. So somebody கால் பண்ணினார்கள், கால் பண்றதுதான் இங்க verb. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? called. somebody called உனக்கு, you. somebody called you, யாரோ ஒருத்தர் நீ உனக்கு கால் பண்ணாங்க. இன்று காலை, அதை எப்படி சொல்லுவீங்க? டுடே மார்னிங் அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, யூ ஷுட் நாட் சே டுடே மார்னிங். இன்னைக்கு காலையில, இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு ஐ மீன் இன்னைக்கு ஈவினிங், அதுக்கெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா திஸ் மார்னிங், திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நைட்டுக்கு எப்படி சொல்லுவீங்க? திஸ் நைட் அப்படின்னு சொல்லலாமா? டோன்ட் சே திஸ் நைட், டோன்ட் சே டுடே நைட், யூ ஹாவ் டு சே டுநைட். ஓகே, சோ இன்று காலை அப்படின்னா திஸ் மார்னிங். டுடே மார்னிங் சொன்னா தப்பு, கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். So somebody called you this morning. யாரோ அவனுக்கு உதவுவார்கள், யாரோ அவனுக்கு உதவுவார்கள், இனிமேதான் ஹெல்ப் பண்ணுவாங்க. So it represents future. ஓகே, அந்த ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். யாரோ, somebody. ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? will. somebody will
உதவுறதான் வந்து verb. அதுக்கு இங்கிலீஷ்ல help. அவனுக்கு him. Somebody will help him. அல்லது someone will help him. அந்த somebodyங்கிற வார்த்தையை சொல்லும் போது அதுல ஒரு பொலைட்னஸ் இருக்காது. ஆனா someone சொல்லி பாருங்க, கொஞ்சம் பொலைட்டா இருக்கும். Someone will help him. ஓகே, நெக்ஸ்ட். யாரோ இந்த பையை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பேக் இருக்கு, யாரோ இந்த பையை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் டாக்கிங் அபவுட் த unknown person, ரைட்? ஸோ அங்கதான் நம்ம வந்து somebody அல்லது someone யூஸ் பண்ணுவோம், ரைட்? அப்ப எப்படி சொல்லுவீங்க? somebody அல்லது someone. somebody விட்டு சென்றார்கள், முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். விட்டுட்டு போறதுக்கு என்னது? leave. ஓகே, சோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் left. somebody left இந்த பையை, this bag, இங்கே, here. somebody left this bag here அல்லது someone left this bag here. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வார்த்தை தான் இங்கிலீஷ்ல. பட் அது எங்க நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ அதனால வந்து டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, நல்லா பார்த்துட்டே வாங்க, ரைட்? நெக்ஸ்ட், யாரோ உனக்காக காத்துட்டு இருக்காங்க, யாரோ உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். கொண்டுன்னு வந்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னா வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, யாரோ உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ யாரோ ரெண்டு வார்த்தையில எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் வேணா நம்ம someone யூஸ் பண்ணலாம். ஸோ someone காத்து கொண்டிருக்கிறார்கள், present continuous. அதை எப்படி சொல்லுவீங்க? someone is. ஸோ is அப்படிங்கிறது இங்க auxiliary verb, present continuous tenseல. someone is காத்துட்டு இருக்கிறது தான் verb. அதுக்கு இங்கிலீஷ்ல wait, waiting. கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்க்கணும். someone is waiting. யாரோ ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க உனக்காக, for you, for you. someone is waiting for you. so someone சொல்லும் போது வந்து ரொம்ப பொலைட்டா இருக்கும். இதே somebody சொல்லி பாருங்க, somebody is waiting for you, கொஞ்சம் வந்து கேஷுவலா இருக்கும், ரைட்? ஸோ பொலைட்டா பேசுறதுக்கு someone யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், யாரோ உன்னை பத்தி எனக்கு சொன்னாங்க, பட் ஐ forgot his name. அவனோட நேம் வந்து எனக்கு மறந்து போச்சு, பட் யாரோ. ஸோ someone சொன்னார்கள், முடிஞ்சிருச்சு. ஓகே, பாஸ்ட். அதை எப்படி சொல்லுவீங்க? சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டெல், அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? told. someone told எனக்கு, me. someone told me. யாரோ எனக்கு சொன்னாங்க உன்னை பற்றி. இதை எப்படி சொல்லுவீங்க? பற்றி அப்படின்னா என்னது? about. உன்னைனா you, அவ்வளவுதான். someone told me about you. someone told me about you. யாரோ ஒருத்தர் உன்னை பத்தி சொன்னாங்க. இதே இது யாரோ ஒருத்தர் அவனை பத்தி சொன்னாங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? someone told me about him. யாரோ ஒருத்தர் செந்தில பத்தி சொன்னாங்க, someone told me about செந்தில். so you can change the object or verb, you will get many sentences in English. this is the correct way to practice. okay, next, யாரோ என்னோட கேக்க சாப்பிட்டுட்டாங்க. okay, so you had a cake on the table. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க வெளியே, யாரோ ஒருத்தர் சாப்பிட்டாங்க, பட் you don't know. okay, so யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, ரைட்? so அதை எப்படி சொல்லுவீங்க? so யாரோ, someone சாப்பிட்டு விட்டார்கள். இதை வந்து நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். எக்ஸாக்டா சொல்றதுக்கு you have to use present perfect tense. ஓகே, அதை எப்படி இந்த மாதிரி சாப்பிட்டு விட்டார்கள், போய் விட்டார்கள், சாப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம present perfect tense யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து past tense யூஸ் பண்ணி சொல்லலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு present perfect tense யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணி காமிக்கிறேன். someone அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட், இது ஒரு ஆளை தான் குறிக்குது, அதனால நம்ம has போடுவோம். perfect tenseனாலே have has வரும், present perfect tense. someone has, இதுக்கு அப்புறமா வரக்கூடிய verb வந்து தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும். டென்சஸ் பார்க்காதவங்க நம்மளோட சேனல்ல டென்சஸ்க்கு நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம் வீடியோஸ். அது மட்டும் இல்லாம 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பண்ணியிருக்கோம். பேசிக் லெவல் இருக்கு, இன்டர்மீடியட் லெவல் இருக்கு, எல்லாத்துலயுமே நான் டென்சஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதை பாத்துருங்க, பிகாஸ் டென்சஸ் அப்படிங்கிறது பேசிக். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து அது ஒரு பேசிக். யூ ஷுட் லேர்ன் டென்சஸ். ஓகே, நெக்ஸ்ட், someone has, you have to use the third form of verb. what is the verb here?
சாப்பிடுறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. What is the third form of eat? Eat, ate, eaten. So someone has eaten என்னோட கேக், my cake. அவ்வளவுதான். someone has eaten my cake. யாரோ ஒருத்தர் என் கேக்க சாப்பிட்டாங்க. இதை இப்படியும் சொல்லலாம், someone ate my cake. பட் அதை விட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டார்கள் அப்படின்னா நீங்க வந்து ate யூஸ் பண்ணலாம், past tense யூஸ் பண்ணலாம். சாப்பிட்டாங்க. someone has eaten my cake அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அழகா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. யாரோ உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் உனக்காக காத்து கொண்டு இருந்தார்கள், வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப அதை எப்படி சொல்லுவீங்க? யாரோ ஒருத்தர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. someone was waiting for you. someone was waiting for you. யாரோ ஒருத்தர் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈஸியா இருக்கா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்க மாடல் வேர்ப்ஸோட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஷுட் கூட யூஸ் பண்ணலாம், கேன் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் கூட வந்து இந்த சம்ஒன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். சம்ஒன்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. சம்ஒன், சம்படி எல்லாமே வந்து சப்ஜெக்ட் தான். அது ஒருத்தர் தான் குறிக்கும். பட் அந்த ஆள் யாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ கடைசியா இன்னொரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட், யாரோ ஒருவர் அழுது கொண்டிருந்தார்கள். யாரோ ஒருத்தர் அழுதுகிட்டு இருந்தார்கள். ஓகே, பாஸ்ட் கொண்டுன்னு வந்திருக்கு. அப்ப கண்டினியூஸ் டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? சோ யாரோ ஒருவர், நம்ம சம்படி அல்லது சம்ஒன் இதனால வச்சுக்கோங்க. சம்படி அழுது கொண்டு இருந்தார்கள், பாஸ்ட். சோ வாஸ் வரும். சம்படி வாஸ், அழுகிறதுக்கு இங்கிலீஷ்ல கிரை, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். சோ சம்படி வாஸ் கிரைங். அவ்வளவுதான். சோ யாரோ ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாங்க. சம்படி வாஸ் கிரைங். சோ அடுத்த ரூம்ல யாரோ ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாங்க. சம்படி வாஸ் கிரைங் இன் த நெக்ஸ்ட் ரூம். நெக்ஸ்ட், யாராவது அவருக்கு உண்மையை சொல்ல வேண்டும். யாரோ ஒருத்தர் அவருக்கு வந்து உண்மையை சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? யாரோ ஒருவர். சோ யாராவது, someone அல்லது somebody எதனால வச்சுக்கோங்க. someone should, வேண்டும் அப்படின்னு வந்திருக்கு. அதனால மாடல் வெர்ப் should யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? சொல்ல வேண்டும், இருந்தா நம்ம should யூஸ் பண்ணுவோம். someone should அல்லது somebody should. சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? tell. அவருக்கு him, உண்மையை the truth. someone should tell him the truth. somebody should tell him the truth. அவருக்கு யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும். யாராலும் இருக்கலாம், பட் யாருன்னு நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட், யாரோ கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, உடைத்து விட்டார்கள். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? சோ யாரோ, somebody has, present perfect na has. somebody has, உடைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? break. அதோட third form என்னது? break, broke, broken. somebody has broken கண்ணாடியை, the glass. somebody has broken the glass அல்லது someone has broken the glass. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? அப்போ இந்த someone அல்லது somebody இந்த ரெண்டு வார்த்தையை வந்து எந்த டென்சஸ்க்குனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஜெக்டா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இது யூஸ் பண்றதுக்கு நமக்கு 12 டென்சஸோட நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாலே ஈஸியா வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஈஸியா இருக்கா? அப்ப someone, somebodyங்கிறது அது ஒரு ஆளை தான் குறிக்குது, ஒரு பர்சனை தான் குறிக்குது. பட் யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆளை சொல்லும் போது you have to use the word someone or somebody. somebody அப்படிங்கிற வார்த்தை கேஷுவலா பேசும்போது யூஸ் பண்ணுவோம். someone அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் ஃபார்மலா, பொலைட்டா, ரிட்டன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. சிம்பிளா இருக்கா? ஓகே, இப்ப நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். யாரோ உனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய விஷயம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. கொண்டுங்கிற வார்த்தை வந்துருச்சு இல்லையா? இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள ஆன்சரை இப்ப காமெண்ட்ல சொல்லுங்க. Your time starts now.
டைம்ஸ் அப். வெரி குட்ங்க, எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். ஸோ யாரோ உனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. somebody அல்லது someone. பேசும்போது somebody அழகா இருக்கும். ஓகே, நம்ம பேசுறது தான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, somebody is calling you. somebody is calling you அல்லது someone is calling you. நீங்க எது போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். ஓகே, தட்ஸ் இட். இவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல somebody someone அப்படிங்கிற வார்த்தை, அதோட வார்த்தைகளை கத்துக்கிட்டீங்க. வித்தியாசம் என்னன்னு கத்துக்கிட்டீங்க. ஓகே, மீனிங்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. இடத்த பொறுத்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஈஸியா இருந்ததா? ஓகே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட், குட் ஜாப். ஓகே, இதே மாதிரி நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் சூப்பரா பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.